ப்ரோ என்டிஆர் தான் ப்ரோ படமே. படம் என்டிஆர் தான் ப்ரோ. என்டிஆர் தான் படம். என்ன என்டிஆர் தான். அவர் ஃபைட் சீன்லாம் வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். என்டிஆர் தான் ப்ரோ படமே. நல்லா இருந்துச்சு. பட் ஓவர் பில்டப். கதை நல்ல கதை, நிறைய பில்டப் பார்த்துறாங்க. அவர் நல்ல ஆக்ஷன் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக ரித்திக் ரோஷன் சொல்ல தேவை, அவரோட ஆக்ஷன் கெத்து தான். அதான் சொல்கிறேன், பில்டப் கம்மி பண்ணி தான் நல்ல கதை, சூப்பர் கதை. அதான் சொல்கிறேன், ஓவர் ஆக்ஷன். ஆக்ஷன் கம்மி பண்ணி தான் படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் ஆக்ஷன் படம் அவ்வளோதான். வேறு மெசேஜ் டேக் எதுவும் இல்லை, நார்மலாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்குது படம். ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்துருக்காங்க. ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்துருக்காங்க ப்ரோ. செம்மையாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது படம். ரெண்டு பேருமே நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. ரித்திக் ரோஷன், என்டிஆர் ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஈக்குவலாக இருக்குது. ஆக்ஷன் மட்டும்தான் படமே, ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்ஷன். ரெண்டு பேருமே அதுதான், ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும். ரெண்டு பேருமே டான்ஸ் சூப்பராக ஆடிருக்காங்க. படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ரொம்ப நல்ல பாண்டிங் நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ன்றத ரெண்டு பேருக்கும் நல்லா புரிய வைக்கிறாங்க. அதனால் நல்லா இருக்கு. லாஜிக் இல்லை தான், 2-3 சீன்லாம் நிறைய லாஜிக் இல்லாமல் தான் இருக்குது. பட் ஆனால் படம் வந்து விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பராக போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். கண்டிப்பாக பார்க்கலாம், இன்னொரு வாட்டியோட பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இவர் சொன்னதே தான், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம், எத்தனை தடவை வேணாம், 2 டைம் இல்லை 3 டைம் கூட பார்க்கலாம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அந்த லேக், அதெல்லாம் எல்லா படத்துலையும் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அதை என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்து பிடிச்சி போயிட்டே இருக்கணும், அவ்வளோ தான். சூப்பராக இருக்குது. ரித்திக் ரோஷன் அடிப்பேன் ஆக்சுவலாக நல்லா இருக்கும். என்டிஆர் கூட நல்லா வச்சிருக்கோம். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம இந்தியாவோட பற்றி நல்லா காட்டியிருக்காங்க. ரித்திக் ரோஷன் ரெண்டு பேருமே சேமாக தான் இருக்கும், விறுவிறுப்பாக இருக்குது, ரொம்ப ஆக்ஷனாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. பார்த்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்டிஆர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வித்தியாசமாக இருந்துச்சு அவர் ஆக்டிங், ரொம்ப நல்லா பிரிஸ்காக இருந்தார். நல்லா ஆக்டிங், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் அதான் கிருத்திக் ரோஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பான்னு நினச்சேன். ஆனால் படத்தில் என்டிஆருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், எங்கேயுமே பிளாக் ஆகலை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. சாங்ஸுக்கு, லவ்ஸுக்கு, காமெடிக்கு அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒன்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆக்ஷன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் என்ன மறுபடியும் அடுத்த பாட்டு வர்றதுக்காக க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒரு நட்பு பேஸ் பண்ணியும் இன்டெரக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கும் நட்புக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்ஷன் ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஆக்ஷன் தான். ரித்திக் ரோஷன் தான் எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்தேன். ஓகே தான், நல்லா இருந்துச்சு. கூலியோட இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் வந்தேன். நான் இல்லை, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சி, அதனால தான் வந்தேன். சூப்பராக இருந்தது. என்டிஆர் பிடிச்சிருந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கல. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது.